வணக்கம் நண்பா, வெல்கம் டு கிரிக்கெட்டோ. எழுதித்தரேன், ஹர்திக் பாண்டியா வந்தாலும் கேப்டனாக முடியாது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி விளையாடுவது மிகவும் சிறிய செய்திதான். ஆனால் T20 உலகக்கோப்பையை அருகில் வைத்துக் கொண்டு இந்திய T20 அணியில் யார் இடம் பெறுவார்கள் என்ற கோணத்தில் ஆப்கானிஸ்தான் தொடர் மிகப்பெரிய தொடராக மாறுகிறது. இந்த நிலையில் நேற்று இந்திய தேர்வுக்குழு அதிரடியாக ஆப்கானிஸ்தான் T20 தொடருக்கு இந்திய அணியை அறிவித்து ரசிகர்களை நிம்மதியடைய வைத்திருக்கிறார்கள். இந்திய தேர்வுக்குழுவின் இந்த அறிவிப்பில் மிக முக்கியமாக கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ரன் மெஷின் விராட் கோலி இருவரும் இந்திய T20 அணிக்கு 14 மாதங்களுக்கு பிறகு திரும்பியிருக்கிறார்கள். மேலும் இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், ருத்துராஜ், KL ராகுல், புவனேஸ்வர் குமார், ரவீந்திர ஜடேஜா ஆகியோரை தேர்வு செய்யாததும் தேர்வுக்குழு என்ன மாதிரியான நகர்வை மேற்கொள்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இது பொதுவாகவே நல்ல முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இது குறித்து பேசியுள்ள இந்திய அணியின் முன்னாள் வீரர், முதலில் நாம் அறையில் இருக்கும் யானையை பற்றி பேசலாம். அதாவது ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாக வந்திருக்கிறார். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. 2022ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பைக்கு அடுத்த 6 மாதங்களில் இப்படி ஒரு அணியை தேர்வு செய்திருந்தால் நிச்சயமாக இந்த வருடம் நடைபெறும் உலகக்கோப்பையை அணியில் ரோஹித் மற்றும் விராட் கோலி இருப்பார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக ரோஹித் மற்றும் விராட் கோலி இருவரும் இந்திய T20 அணியில் இல்லாதது ஒரு வித்தியாசமான உணர்வு. அவர்கள் இந்திய T20 அணியில் இல்லாதது குறித்து எந்த விவாதங்களும் கூட நடைபெறவில்லை. அவர்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டார்கள். தேர்வுக்குழு வேறு திசையில் செல்வதாக கூறப்பட்டது. இதன் பிறகு ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் நடைபெற்றது. அதில் ரோஹித் சர்மாவின் அழிவுகரமான அட்டாக்கிங் பேட்டிங் பார்த்தோம். விராட் கோலி மிகச் சிறப்பாக விளையாடி தொடர்நாயகன் விருதை வென்றார். நிலைமைகள் மாறி ரோஹித் சர்மா கேப்டனாகவும் விராட் கோலி வீரராகவும் அணிக்குள் திரும்பியிருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான தேர்வு. ஏனென்றால் ரோஹித் சர்மா விளையாடினால் கேப்டனாக மட்டுமே விளையாடுவார். தற்போது ஹர்திக் பாண்டியா வந்ததும் கேப்டனாகி விடுவார் என்று நினைக்க வேண்டாம். இது நடக்காது என்று என்னால் எழுத்துப்பூர்வமாக எழுதித்தர முடியும். மேலும் T20 உலகக்கோப்பையில் விராட் கோலியும் விளையாடுவது உறுதியாகிவிட்டது என்று அவர் கூறியிருக்கிறார்.